பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்றைக்கி கூட உங்கள் எல்லாரையும் இந்த ப்ரோக்ராமில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ராபா ஷீதே க்ரூத ரஹலா பரஹரி அந்த ருதனா. இந்த ஆரம்ப நேரத்திலேயே ஃபேஸ்புக் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, லைவ் முடிஞ்சு எல்லோரும் ஃபேஸ்புக் யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒரு விசை கூட ஆசீர்வதிக்கிறோம். ராபா சேத்து ரூஷி தரஹடாரி அந்த ருதனா. இந்த நாள் மட்டும் இல்லைங்க, இந்த வருடம் மாத்திரம் இல்லை, புதிய வருடம் புதிய மாதங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வாதத்திற்குள்ள ஒரு அபண்டன்ஸ்குள்ளே ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளே நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்த போகிறாரு. ரீதி ப்ரூஷி திரஹலா த்ரே தூரஹர் அந்த ருதனா. ஒரு வேலை இல்லாத கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு புதிய வாசலை திறந்து கொடுக்குறாருங்க. எல்லாம் கடன் பிரச்சனைகள் மாறுது, எல்லா பலவீனங்கள் மாறுது, எல்லாம் என்ன சொல்கிறது, கவலைகள் தயக்கங்கள் எல்லா வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கும் போதே கர்த்தர் உங்களுக்குள்ளேருந்து எடுத்து போட்டுட்ருக்காரு. உங்களுக்குள்ளேருந்து கர்த்தர் அதை வேரோடு அந்த கசப்பின் ஆணி வேரோடு பிடுங்கி போட்டுட்ருக்காருங்க. ரீபா ஷாதா ரஹடா ரிதே லூதுனா லதும் ரூதி அந்த ரதனன் சரல ரூதி அந்த ரதனா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் அற்புதர். எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல அப்பா அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் அற்புதர். ரபாலா ஷீதரா ஹலதி அந்த ருதனா ரிக ப்ரூதி அந்த ருதன் அந்த ரதனா. எல்லா வியாதிகளின் கட்டுகள் உடையுதுங்க. எல்லாம் பொல்லாதனுடைய கிரைகள் அகன்று போகுது. இன்றைக்கே பரிபூர்ண விடுதலை, இன்றைக்கே பரிபூர்ண சுகம். ரபா ஷீத க்ரூதன் அந்த ரதனா. மருத்துவர்களுடைய எல்லா அறிக்கைகளை கர்த்தர் மாற்றி எழுதுகிறாரு. ரீபா ஷூது ருஹுரு ரீதை திராத தத்ருதி அந்த ரலப ரீதி அந்த ருதனா. ஓ, அப்படியேப்பட்ட தெய்வங்களுக்கு நம்ம நன்றி பலிகளை செலுத்தலாமா? ஓ, நன்றி பலிகளை ஸ்தோத்திர காணிக்க நம்ம செலுத்தலாமா? யெகோவா ஷாலோம், எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி சம்மா. ரீபா ஷீதா ஹராதராதனா. யெகோவா ராஃபா, விடுதலையும் சுகத்தையும் கொடுத்தீரே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. ரலபரிதேரலதி அந்த ருதனா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஓ, நீர் கொடுத்த விடுதலைக்காக, நீர் கொடுத்த சுகத்திற்காக ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரே சந்தோஷத்திற்காக சமாதானத்திற்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஓ, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மீட்டெடுத்திரே, உமக்கு நன்றி 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 அப்பா. Hallelujah. Thank you Jesus, thank you Lord. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நீ செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே.
நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை இரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை இரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்றி அப்பா, நன்றி பலிபீடம் கட்டுவோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபப்பா, உம்முடைய சுத்த கிருப. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்திரே உமக்கு நன்றி. எல்லா வியாதி பலவீனங்களிலிருந்து விடுவித்திரே உமக்கு நன்றி. எல்லா ஆண்டவரே சமாதான கேடுகளை எடுத்து போட்டீரே உமக்கு நன்றி. வேலையின்மையை மாற்றி ஆண்டவரே உழைக்கும் கரங்களாய் ஓடும் கால்களை ஆண்டவரே எங்களது மாற்றினீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லா இருளின் அதிகாரங்களை எடுத்து போட்டு நீரே மெய்யான ஒளியாய் எங்கள் வாழ்க்கையில் பிரகாசித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஓ நன்றி செலுத்துகிறோம். ஒரு எதிரியை அணுகாதபடிக்கு உடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொண்டீரே. ஓ உமக்கு நன்றி 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 ராஜா. ஓ ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் பிஸ்னஸில், எங்கள் ஊழியங்களில், எங்கள் குடும்பங்களில் நீங்கள் செய்துட்ருக்கிற நன்மைகளை ஆண்டவரே போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது தகப்பனே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாளும்
செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும். ஆமாப்பா, வானாதி வானங்கள் யாவும் ஆண்டவரே, அதில் கீழுள்ள எல்லாம் அப்பா, பூமியில் இருக்கிற எல்லாம் காரியங்களும் ரீபா ஷத ரகடா ரியந்திருதனா உமையே போற்றும், உமையே துதிக்கும். ஆனால் ரீபா சேத்து ருதி அந்தரதனா ஏன் தெரியுங்களா ராஜா, எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஜீவனை தந்தீங்க. எல்லாவற்றையும் இப்போ வரைக்கும் இனிமேல் வரைக்கும் ஆண்டவரே நீங்கள் கனின்மணி போல பாதுகாக்குவீங்க. ஆண்டவரே, வானத்தின் நட்சத்திரங்களை ஒவ்வொன்றையும் நீர் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கீங்க. அப்படியா எங்களை தாயின் கருவில் தோன்றும் முன்னே ஹல்லேலூயா நீ என்னுடையவன், நீ என்னுடையவள்னு அப்பா பேர் சொல்லி அழைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ரீபா ஷாதரா ஹடரி அந்தருதனா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. சத்துரு பெருகையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு பெருகையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. ஆமாப்பா, தேங்க்யூ ஜீசஸ். எங்களை சத்ரு ஆண்டவரே ஏளனம் பண்ணலாம். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சத்துருக்கள் பெருகிட்டே இருக்கலாம், ஆனால் அதை குறிச்செல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா உபாகமத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு வழியாக உங்களுக்கு விரோதமாக வருவான், அவன் 7 வழியாக நான் அவனை விரட்டி அனுப்புவேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. அதுக்காக நாங்கள் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் எங்கள் கேடகமாக இருக்கீங்க, நீங்கள் எங்கள் கோட்டையாக இருக்கீங்க, நீங்கள் எங்கள் அரணாக இருக்கீங்க, நீங்கள் எங்கள் துருகமாக இருக்கீங்கப்பா. ரீபா சாத்தே ரூஷாதார் ஹாலா ஹாலா லே துரதனா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா. ரீபா பாபா மாமா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் அப்படியே துதிக்கலாங்களா? எல்லாம் அப்படியே ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்கள் சத்துருகள் பெருகையில் ஆண்டவரே எங்கள் பந்தியின் அளவையும் நீங்கள் பெருக பண்ணிரே, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் ஆண்டவரே பந்தியின் அளவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெருக்கிட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதித்து கொண்டே இருப்போம் ராஜா, உம்மை துதித்து கொண்டே இருப்போம்ப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் வேண்டுவதற்கும் ரீபா ஷாதா ரஹடா ரியந்தருதனந்தரதனா அதிகமான காரியங்களை ஆண்டவரே, மிகவும் அதிகமான காரியங்களை ஆண்டவரே செய்து கொண்டே இருக்கீங்களே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரீபா ஷாதரதனந்தரதனா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டதற்காக நன்றி அப்பா. எல்லா குடும்பங்களில் தள்ளப்பட்ட நிலைமையை மாற்றினதற்காக நன்றி. இவங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஆண்டவரே வெறுத்து ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளையும் நீங்கள் மறுபடியுமாக ஆண்டவரே தலைகளை உயர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே,
உன் வாழ்க்கையில் வெறும் புறக்கணிப்பு மட்டும்தான் இருக்கலாம். உன் வாழ்க்கையில் வெறும் தள்ளப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்ட நிலைமை தான் இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நிலை மாறும். இதுக்கப்புறம் உங்கள் சூழல் மாறும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திட்டுருக்காரு, உயர்த்த போகிறாரு. ஓ ரீபா ஷாத்தா ரஹடையாந்தே ரூதரா தது ரூதனா ஹalleluya ரீபா ஷீதா ரஹடா ரியாந்த ரதனா. ஏன்னா கர்த்தர் நம்மளை ஆல்ரெடி ஆசீர்வதிச்சவராக இருக்கிறாருங்க. நம்ம சிலுவையில் சகலவற்றையும் நமக்காக சுமந்து தீர்த்தவராக இருக்கிறாரு. ஹalleluya, thank you Jesus, thank you Lord. நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நம்ம இருப்போம். ஏன்னா நல்ல எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படி பண்ணுமா, ஆசீர்வாதத்தின் பாதைக்குள்ளே கொண்டு போகுமா. ஒரு மனுஷன் நல்ல எண்ணம் வைத்து உள்ளவனாக இருக்கும்போது அவன் வாழ்க்கை மாத்திரம் இல்லைங்க, அவனுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவன் கூட இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையும் அவனுடைய அந்த நல்ல எண்ணத்தின் மூலமாக மாற்றப்படும். ஒருவேளை எல்லாராலும் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாரும் உங்களை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ போல் தூக்கி எரிஞ்சிருக்கலாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ரீபா ஷீத கிரயாந்த ரூதனந்தரதனா. அந்த பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸை பார்த்தீங்கன்னா, டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு இல்லை ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு நம்ம கசக்கி ஒரு இடத்துல போட்டுருவோம். அதை போட்டுட்டு பிறகு அது என்ன சொல்கிறது, வெறும் த்ரோ பண்ணியாச்சு, யூஸ் பண்ணி த்ரோ பண்ணியாச்சு, அது ஒரு குப்பை கிடங்குக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த குப்பை கிடங்குக்கு போன பிறகு அதை என்ன பண்ணுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ரோட்டோரங்களில் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே இருக்கும், மண் மூடி மூடி அது மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது அழிஞ்சு போகாதுங்க. ஒருவேளை நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் அநேகர்னால. நிறைய பேர் உங்களுடைய தேவைகளை, அவங்களுக்கு தேவையான காரியங்களை உங்கள் கிட்ட இருந்து புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு சக்கையை போல், ஒரு யூஸ் அண்ட் த்ரோவை போல் உங்களை தூக்கி ஓரம் போட்டிருக்கலாம், தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நிறைய பேர் தூக்கி போட்டுட்டாங்கன்னு நீ கவலைப்பட்டுருக்கிற. ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், நீ ஒன்றும் இல்லாத நிலைமையில் நிற்கலாம். ஆனால் எல்லாரும் அப்படி தானே நினச்சிட்ருக்காங்க. ஆனால் கர்த்தர் உன்னை மறுபடியுமாக உயர்த்துவாருங்க. ஏன்னா அந்த யூஸ் அண்ட் த்ரோவை நம்ம தூக்கி போட்டுருவோம், ஆனால் அதுக்கு அழிவே கிடையாதுங்க. அந்த பிளாஸ்டிக் அழிவே கிடையாது. அதை போல் தான் எல்லோரும் நினச்சிருப்பாங்க, இவன் அவ்வளோதான், இவன் வாழ்க்கை ஃபினிஷ் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் உன்னை மறுபடியுமாக தூக்கி எடுத்து நிறுத்த போகிறாருங்க. ரீபா ஷாத்தா ரஹட ரியாந்திருதுனா. நீ நினச்சி பார்க்காத வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியுமா ஹalleluya உன் வாழ்க்கையில் செஞ்சு வச்சுருக்காருங்க. அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் கற்பனைக்குள்ளே கொண்டு வாங்க. ரீபா சத்ரு ஷீப்ரா லஹதி திராத்தி எந்த ரூதனந்தரல. நம்ம இமேஜின் பண்ணும்போது என்ன ஆகுதா, அது அப்படியே நடக்குங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அழகாக ஒருத்தரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். நம்ம இந்திய தேசத்தின் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க. நம்ம கனவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க போகிறோம். என்ன, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம இமேஜினேஷன் பண்ண போகிறோம். அப்படி அந்த நம்மளுடைய கற்பனை திறனை இன்னும் கொஞ்சம் வளர்க்க போகிறோம். ஒரு வேளை நீங்கள் என்ன சொல்கிறது, வீடு இல்லாமல் இருக்கலாம், நான் சொந்த வீடு வாங்கிட்டேன், சொந்த வீட்டில் குடியிருக்கிறேன் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், நான் வேலைக்கு போயிட்டேன், இந்த மாதிரி உக்காந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக இருக்கலாம், நீங்கள் நினச்சி நீங்கள் ஆசைப்பட்ட வேலையாக இருக்கலாம். சரிங்களா? ஒருவேளை கடன் பிரச்சனையில் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் அதை இமேஜினேஷன் பண்ணுங்கள், நான் இவங்கக்கிட்ட இவ்வளோ ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனை கொடுத்துட்டு அந்த பாண்டு பேப்பரை நீங்கள் திரும்ப வாங்கி அதை கிழிச்சு போடுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். வேறு என்ன, இஎம்ஐ லோனு, நிறைய காரியங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஒரு வேளை வியாதினால் காலில் பிரச்சனை, கையில் பிரச்சனை, கண்களில் பிரச்சனை, உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் டாக்டருங்க இது க்யூர் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். நீங்கள் என்ன இமேஜினேஷன் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள்
இமேஜினேஷனை எதுக்குள்ளே கொண்டு போகிறீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார்? கனவு காணுங்கள், அதை நினைவாக்குங்கள் அப்படின்னு சொன்னார். இங்கே நம்ம வேதத்தில் ஒரு சிலர் அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்களை எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஆண்டவர் குறித்த தரிசனத்தை தொடர்ந்து அது பின்னாடியே ஓடுனாங்க. அந்த எண்ணம் போல் அவங்க வாழ்க்கை மாறிச்சு. யார் யார் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில், அதாவது ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புன்னு ஒரு ஐயாங்க. அந்த ஐயா வாழ்க்கையில் ஆண்டவர் சின்ன வயசில் இருக்கும் போதே ஒரு 2 தரிசனத்தை கொடுக்குறாரு. 2 தரிசனத்தை கொடுத்துட்ட உடனே அந்த தரிசனத்தை தன்னுடைய சகோதரர்கிட்ட, தன்னுடைய தகப்பனார்கிட்டலாம் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க? டென்ஷன் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க. இவனை நம்ம வணங்குறதா, இவனை நம்ம சேவிக்கிறதான்னு அவர் மேலே சின்ன வயசுலேருந்தே பொறாமப்படுறாங்க, கோபமாக இருக்காங்க, எரிச்சலாக இருக்காங்க. ஒரு நாள் யோசேப்போட தகப்பன் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சகோதரருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பும்போது அவர் என்ன சொல்லுது? மாட்டேன்னு சொல்லலை. ஏன்னா சகோதரங்க எல்லாருமே இவன் மேலே கோபத்தில் இருக்காங்கன்னு யோசேப்புக்கு தெரியும். ஆனால் அவர் சாப்பாடு கொடுத்து அனுப்ப சொல்லும் போது அவர் எதுவுமே சொல்லலை. எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு ஒரு இடத்துல பார்க்குறாங்க. அந்த இடத்துல இல்லைன்னு உடனே அவர் திரும்ப வரலை. திரும்பவும் அவனுடைய சகோதரர்களை தேடி போய் அந்த சாப்பாட்டை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்க? தூரத்துலேருந்து அவன் வரும்போது அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? இவனை கொலை பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சி அவரை குழியில் தள்ளுறாங்க. குழியில் தள்ளி மறுபடியும் குளியல் தன்னா என்ன பிரயோஜனன்ட்டு ஒரு எகிப்தியர்கிட்ட வித்துடுறாங்க. யார்கிட்ட? போத்திபார் வீட்டில் வித்துடுறாங்க. அவங்க போய் அங்கே ஒரு போத்திபார் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காரு, அடிமையாக இருக்கார். இந்த நடுவில் இங்கே எங்கள் பிரதர் இமேஜினேஷன் இருக்குது, இங்கே எங்கள் பிரதர் அவங்க எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறது? அவர் நினச்சிட்டே இருந்தார். அவர் எண்ணம் ஃபுல்லாகவே, அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்துருக்காரு. இதன்படி கர்த்தர் என்னை கண்டிப்பாக உயர்த்துவார். இந்த வாழ்க்கை, இந்த பாதை எதற்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதன் மூலமாக கர்த்தர் ஏதோ எங்களோட சொல்ல விரும்புகிறாரு, ஏதோ என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு அப்படின்னு யோசேப்பு நினச்சிருந்தாருங்க. அந்த தரிசனத்தை அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டே இருந்தார். விசேஷமாக யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுங்க. ஏன்னா யோசேப்பின் எண்ணம், அவளுடைய எண்ணம் அவ்வளோ நன்மை கொடுக்கறதா, அவ்வளோ அழகானதாக இருந்துச்சு. அதனாலையும் யோசேப்போடு தேவன் இருந்ததுனாலையும் போத்திபார் வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். சரிங்களா? இது ஒரு விஷயம். சிறைச்சாலையில் பாருங்கள், சிறைச்சாலையிலையும் எல்லா கைதிகளையும் ஒரு மாதிரி நடத்தினாங்க, யோசேப்பை ஒரு மாதிரி நடத்தினாங்க. ஏன்னா அவருடைய எண்ணங்கள் வேறுபட்டு இருந்துச்சு. இந்த எல்லா காரியமும் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு யோசேப்பை எங்கே வைக்கிறாங்க தெரியுங்களா? எகிப்தில் ராஜாவுக்கு அடுத்தபடியாக வைக்கிறாருங்க. ராஜாவுக்கு அடுத்தபடியாக வைக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? நிறைய காரியங்களை ராஜாவுக்கு தெளிவுபடுத்துகிறாரு. அந்த எகிப்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த பஞ்ச காலங்கள், நல்ல விளைச்சல் காலங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து அழகாக நடத்துகிறாரு. இதிலேருந்து ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, யோசிப்பை போல் நம்ம கொடுக்குறவங்களாக இருக்கணும். எல்லாமே குட் திங்கு நம்ம கொடுக்குறவங்களாக இருக்கணும். தன்னுடைய சகோதரர்கள் நம்ம மேலே கோபமாக இருக்காங்க, எரிச்சலாக இருக்காங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணார்? உணவை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவராக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, போத்திபாருடைய மனைவி டெய்லியும் தகாத காரியங்கள் செய்யும் போதும் அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய முழு உள்ளத்தை அந்த வேலையில் அந்த போத்திபார் வீட்டுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறவராக இருந்தாருங்க. அது மாத்திரம் இல்லை, சிறைச்சாலை அதிகாரி யோசேப்புக்கு மட்டும் கொஞ்சம் சில சலுகையை கொடுக்குறாரு. அந்த இடத்துல எனக்கு நிறைய சலுகை கிடச்சிருக்குன்ட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் அவர் என்னென்ன பண்ணணுமோ அது சிறைச்சாலை அதிகாரி கொடுத்த அதிகாரத்தின்படி அங்கே நிறைய காரியங்களை எல்லாவற்றையும் தன்னுடைய முழு மனதோடு யோசேப்பு கொடுத்தாருங்க. இந்த யோசேப்பு கொடுக்கும்போது
இது குட் திங் எல்லாவற்றையும் கொடுக்கும்போது கடைசியில் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது பாருங்கள். எகிப்தில் ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவர் அமரறாங்க, அவரை உட்கார வைக்கிறாங்க. நிறைய காரியங்கள் அவர் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நடக்குது. எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணுமா, நமக்குள்ளே இருக்கிற குட் திங்கை, நல்ல எண்ணங்களை நம்ம கொடுக்குறவங்களாக இருக்கோம். நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் அது நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றுமா, நல்ல வாழ்க்கையாக மாற்றுமாங்க. உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணங்கள், நம்ம திங்கிங் எப்படி இருக்கோ அதை போல தாங்க நம்ம வாழ்க்கை அமையும். ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள்ள சிலவித கசப்புகள் இருக்கலாம், வெறுப்புகள், பொறாமை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரியான காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு எடுத்து போடுங்க. ஏன்னா நீங்கள் வாசித்து பாருங்கள், யோசேப்பு நல்ல எண்ணம் கொண்டவராக இருந்தார், அவர் அநேகருக்கு கொடுக்கிறவராக இருந்தார். இதே அவங்க சகோதரர்களை பாருங்கள், யோசேப்பை கொலை பண்ணணும், விற்று போடணும்னு நினச்சதுனால அவங்க வாழ்க்கை பஞ்ச காலத்தில் சாப்பாட்டு கூட வழி இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. எந்த சகோதரனை தள்ளுனாங்களோ அதே சகோதரன்கிட்ட வந்து உணவுப் பொருட்களை வாங்குகிற சூழ்நிலைக்கு கர்த்தர் மாற்றி விட்டாருங்க. ஒருவேளை இந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போயிட்டுருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்க. எடுத்து போட்டுட்டு எல்லாரோடும் ஒப்புரவாகுங்க. எல்லாரோடும் ஒப்புரவாகி அன்பு செலுத்தும் போது நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறோம், தேவனையே நமக்குள்ளே இருந்து வெளிப்படுத்துகிறோம். லவ்ஸ் யுவர் எனிமி அப்படின்னு மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்குல்ல, உன் சத்ருவையும் நீ சிநேகிக்கிறவனாக இரு. யோசேப்பு என்ன பண்ணியிருக்கலாம், நீ என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு நினச்சி தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான காரியங்கள் அவர் பண்ணலை. ஏன்னா அவருடைய எண்ணம், அவருடைய தாட், அவருடைய திங்கிங் எப்படி இருந்துச்சா, நல்ல முறையில் இருந்துச்சு, குட் திங்கிங்காக இருந்துச்சு. அதனால தான் அவங்கக்கிட்ட அவரை தேடி வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக, அவங்களுடைய என்ன சொல்லுது, பசியை ஆற்றுகிறவர்களாக இருந்தாங்க. அவங்க சகோதரர்களையும் அவங்க குடும்பத்தையும் மறுபடியுமாக சொந்த பந்தங்களை எகிப்துக்கு வர வச்சு அவங்களுக்கும் போஷிக்கிறவனாக யோசிப்பு மாறினாங்க. அவனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு, குட் திங்காக இருந்துச்சு. தரிசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் இந்த தரிசனத்தின்படி கண்டிப்பாக நான் உயர்த்தப்படுவேன். நான் உயர்த்தப்படும் போது யாரையும் நான் சொல்லுது இகழ்ச்சியாக ஏளனமாக பார்க்காம நல்ல நோக்கத்துக்காக அந்த உயர்வை நல்ல முறையில் நான் பயன்படுத்துவேன். என்னை தேடி வர்றவங்க ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சுங்க. அந்த எண்ணத்தின்படியாக யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, அதன் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறவராக யோசேப்பு இருந்தாருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். தாவீது ராஜா சின்ன வயசுலேருந்து ஒதுக்கப்பட்ட நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, யாரால், ஃப்ரெண்ட்ஸ்னால், ரிலேட்டிவ்ஸ்னால், பிரதர்ஸ்னால், என் பேரண்ட்ஸ்னாலே தள்ளப்பட்ட நிலைமைங்க. ஒரு சின்ன பையன் வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்ருக்கான். ஓ ரீபா ஷாதா ரஹடா ரியாந்த ரூதனா, வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்ருக்கிற அந்த மனுஷன் கர்த்தரோடு உறவாடுறான். நீங்கள் ஒரு வேளை எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவறான முடிவுகளை எடுக்காமல் அந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் செலவிடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நேரத்தை செலவிடும் போது அது எப்படி இருக்குமா, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறதா இருக்குமாங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவை ஆண்டவர் முதல் ராஜாவாக இஸ்ரவேலுக்கு தேர்ந்தெடுத்த பிறகு அதே சவுல் ராஜாவை ஏன் ராஜாவாக தேர்ந்தெடுத்துன்னு மனஸ்தாபப்பட்டு தேவன் அடுத்தபடியாக ஒரு பெரிய தலைவனாக, ஒரு பெரிய ராஜாவாக இஸ்ரவேலுக்கு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாவீது ராஜா தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சான். அதுக்கப்புறம் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கோலியாத் முறியடித்த பிறகு சவுல் தாவீது ராஜாவை ஒவ்வொரு நாளும் துரத்துறாரு. எப்படியாவது கொலை பண்ணணும்னு துரத்தும் போது நிறைய நாட்களில் நிறைய இடங்களில் சவுலையும் தாவீதையும் ஆண்டவர் வெவ்வேறு திசையில் பிரித்து அனுப்புறது மாத்திரம் இல்லை, தாவீது ராஜா கைக்கு சவுலை மாட்டும்படியாக பண்ணுறாங்க. அப்போது தாவீது ராஜா கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள்,
இவரை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் போது தாவீது ராஜா சொல்லுவாருங்க, என்ன அழகாக சொல்லுவார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு விரோதமாக நான் கை போட மாட்டேன், அவனுக்கு விரோதமாக நான் கை போட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக என்ன சொல்கிறது குறை சொல்லிகிட்டே இருக்கீங்களா? தயவு செஞ்சு அந்த காரியத்தை மாற்றி போடுங்க. உங்கள் நாவுக்கு என்ன சொல்கிறது பூட்டு போடுங்க. ஏன்னா வேதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒருத்தர் கையை நீட்டுவாருங்க. அந்த கை என்னாகும் தெரியுங்களா? குஷ்டரோகம் பிடிச்சிரும். நம்ம ஈஸியாக ஒவ்வொரு ஊழியக்காரையும் குறை சொல்கிறவங்களா இருக்கிறோம். அவங்களுடைய பாடுகளோ, அவங்க பிரச்சனையோ, அவங்க கடந்து வந்த பாதையோ நம்ம அறியாதவர்களாக இப்போ பார்க்குற இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு நம்ம ஈஸியாக பேசிட்டு போயிடுறோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் ஊழியக்கார விரோதமாக மாத்திரம் உங்கள் வாயை பேசணும்னு வந்தாலோ, யார் பேசினாலும், நீங்களே பேச ஆரம்பித்தாலோ அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு. ஏன்னா அன்னைக்கு தாவீது ராஜா சொன்னார், கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஊழியக்காரனுக்கு ஒருத்தன் கொலை பண்ண சுற்றிட்டுருக்கும் போது எப்படிங்க இந்த மாதிரி பேச முடியும்? ஏன்னா அவருடைய எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருந்துச்சு. அந்த நல்ல எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கை எங்கே கொண்டு போய் நிறுத்துச்சு தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக கொண்டு போய் நிறுத்துச்சிங்க. இன்றைக்கி நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? இதை போல் எண்ணம் இருக்கணும். பிரதர், எங்களுக்கு விரோதமான வந்துட்டுருக்காங்க, எங்கள் குடும்பத்தை தானே அழிக்க நினச்சிட்ருக்காங்க, எங்கள் பிஸ்னஸை தானே உடைக்க நினச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரதர், ஈஸியாக பேசிட்டு போயிடுறீங்க, ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. இதை மாதிரியான காரியங்களும் எங்களுக்கும் நடந்திருக்குங்க. எங்கள் வாழ்க்கையிலும் நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு. நாங்களும் சில வித பாதைகளை கடந்து தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா, இந்த இடத்துல அதனுடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிறோன்னா, அதுக்கு பின்னாடி நாங்களும் சில காரியங்களை கடந்து வந்திருக்கோம். தாவீது ராஜாவை போல் எங்களை நிறைய பேர் அழிக்கலாம் அப்படின்னு நினச்ச நாட்கள் இருக்குங்க. ஆனாலும் நாங்கள் ஒன்றுமே பண்ணல. டாடி, அவங்கள ப்ளஸ் பண்ணுறோம் தாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் நாங்களும் எல்லாரையும் சபித்தோம், எல்லாரையும் வெறுத்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு நிறைய பேர் மூலயமா, எங்கள் மென்டாஸ் மூலயமெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று தான், உன் சத்ருவையும் ஸ்நேகி, அவங்களையும் ப்ளஸ் பண்ண, அவங்கள இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் அப்படியே பண்ணோங்க. அப்படியே அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சோம். இன்றைக்கி யாரெல்லாம் எங்களை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் எங்களை எதிரியாக நினச்சாங்களோ, யாரெல்லாம் இவங்க அழிஞ்சு போயிடணும்னு நினச்சாங்களோ, அவங்க எல்லார் மத்தியிலும் கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்தி வச்சுருக்காரு. எங்கள் தலையை உயர்த்தி வச்சது மாத்திரம் இல்லை, அவங்க எல்லாருடைய உறவுகளையும் சரி பண்ணி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே எங்களை நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சவுலை போல் யாரேனும் ஏதேனும் காரியம் உங்களை துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஒரு வேளை வியாதி வரலாம், கடன் பிரச்சனை வரலாம், குடும்ப பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இந்த காரியம் நிலையானதல்ல, இந்த காரியம் நிரந்தரமானதில்லை. ஏன்னா கர்த்தர் எனக்கான யாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். அவர் என்னை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிச்சிட்டாருங்க. இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றை அனுபவிக்கிற நாட்களுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஓ ரீபா ஷாதா ரஹட ரியன்ட்டு ரூதனந்த ரதனா. தாவீதை போல உங்களை கொல்லவே வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக நான் கை போட மாட்டேன் அப்படின்ற நல்ல எண்ணம் உள்ளவர்களாக இருங்க. யோசேப்பை போல கொடுக்கிற உள்ளமாக இருங்க. தாவீதை போல புறம் பேசாமல் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக, மற்றவனுக்கு விரோதமாக நீங்கள் கைகளையும் உங்கள் நாவையும் திறக்காதவர்களாக, போடாதவர்களாக இருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, மொர்தெகாய்னு ஒரு மனுஷன் வாசப்படியில், அரண்மனையின் வாசப்படியில் உட்காந்துட்டு இருந்த மனுஷங்க, அவன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுங்களா? அவனும் ராஜாவுக்கு அடுத்தபடியாக வந்தாருங்க. ராஜா
கனப்படுத்துகிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டபோது ஆமான்னு சொன்னான், இந்தந்த காரியங்களெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் தான் கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னபோது அந்த அரண்மனை காவல், அந்த அரண்மனைக்கு வெளியே வாசலில் உக்காற்றிருந்த மனுஷனை ஆண்டவர் அப்படி உயர்த்தினாருங்க. ரதத்தில் ஏறி புது வஸ்திரம் தரித்தப்பட்டவனா கர்த்தர் உயர்த்தப்படுகிறவன் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் இருப்பான்னு எல்லாராலும் போற்றப்படுகிறவனா, எல்லாராலும் உயர்த்தப்படுகிறவனா அந்த தேசங்களை வளம் வந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இவன் ஏன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்னு தெரியுங்களா? ஷாபா ரிஹாரியா ஆமான் வந்து யூதர் ஜனங்களை அழிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையை பிறப்பிக்கும் போது மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, உள்ளே இருக்கிற ராணிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு, நீ அமைதியாக இருந்தேன்னா இஸ்ரவேலுக்கு யூத ஜனங்களுக்கு வேறு இடத்துலேருந்து தயவு வரும், ஆனால் நீயும் உன் குடும்பமும் நிலச்சி நிற்க மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, வேறு மாதிரியெல்லாம் காரியங்கள் சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், அநேகரை அழிக்கிறவங்களா, இவங்க ஒளிஞ்சு போயிடணும், இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான கெட்ட சிந்தை இல்லாதவர்களா மொர்தெகாயை போல் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஜனங்க, நம்ம உடன்பிறப்பு, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்த பந்தங்கள், நம்மளோட எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்ற, அதாவதுங்க கர்த்தருடைய பிள்ளைனா வெறும் கிறிஸ்தவங்க மாத்திரம் இல்லைங்க, இந்து இஸ்லாமியர், தேவனே இல்லைன்ற, தெய்வமே இல்லைன்ற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தாங்க. ஏன்னா அவர் சகல ஜனங்களுக்காகவும் தான் அடிக்கப்பட்டார், அவரை சகல ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக தான் இந்த பூமிக்கு வந்தார். அப்போது கிறிஸ்துவர்களை அறியாதவர்களும் அவருடைய ஜனங்க தாங்க. அவங்கள போல் அவங்க எல்லாருக்காகவும் நம்ம என்ன சொல்கிறது, பரிதபிக்கிறவர்களாகவும் அவங்கள காக்கிறவர்களாக இருக்கணும். அன்றைக்கி மொர்தெகாய் தன்னுடைய ஜனங்களுக்காக எப்படி திறப்பில் நின்னாரோ அதை போல் நீங்கள் திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்கணும். திறப்பில் நிற்கிறதுனா என்ன பிரதர்? என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, என் ஜனங்கள் என்ன சொல்கிறது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நம்ம விசுவாச அறிக்கை பண்ணும் போதே ஆண்டவர் அது எல்லாவற்றையும் ஜெயமுள்ளதாய் மாற்றி கொடுப்பாருங்க. மொர்தெகாயின் எண்ணம் எப்படி இருந்துச்சா? நல்ல எண்ணமாக இருந்துச்சாங்க. என் ஜனங்கள் எப்படி போனால் என்ன, எல்லாரும் செத்து போட்டோம் அப்படின்னு நினைக்கலைங்க. அவர் வந்து என்ன பண்ணார், இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் காக்கப்படணும் அப்படின்ற நல்ல எண்ணம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அந்த நல்ல எண்ணம் என்னவா மாறிச்சான், அவன் வாழ்க்கையை வேறு லெவலில் மாறிச்சாங்க. பேலஸ்க்கு வெளியே வாசப்படியில் உக்காற்றிருந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அதே பேலஸில் இருக்கிற ராஜா கூப்பிட்டு அவனை உயர்த்துகிறவரா, அவனை கனப்படுத்துகிறவனாக மாறினாருங்க. எங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பர்சனலாக என்னுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் காலேஜ் முடித்தேன், காலேஜ் படிச்சிட்ருக்கேன். காலேஜ் படிக்கும் போது தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு எனக்குள்ளே ஒரு வாஞ்சை என்ன வந்துச்சுன்னா, என் எண்ணம் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, ஊழியம் பண்ணணும். இது வரைக்கும் இதுக்கப்புறமும் கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்ய போகிறோம், அது வேறு விஷயம்னு வச்சுங்க. அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஊழியம் பண்ணணும், ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பண்ணிகிட்ருப்போம். எங்கள் சர்ச்சில் எந்த காரியங்கள் நடந்தால், ஒரு பைபிள் ஸ்டடி, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், துதி ஆராதனை, உபவாச கூட்டம், வெளி ஊழியங்கள், எந்த காரியம் நடந்தாலும் முன்னாடி நிற்பங்க, முன்னாடி நின்று எல்லா காரியத்தையும் செய்வோம். அழகாக நடத்திட்டு போயிட்டே இருந்தார். என்ன முழுக்க என்ன இருந்துச்சு, ஊழியம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டைப்ரைட்டிங் கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு, MBA கோச்சிங் கிளாஸு, அது இது என்னென்ன இருக்கோ படிப்பு சம்மந்தமாக எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன் தெரியுங்களா, பைபிள் ஸ்டடியில் உட்காந்து பைபிள் படிச்சுட்ருப்பேன், இல்லை துதி ஆராதனையில் போய் ஆண்டவரை துதிச்சிட்ருப்பேன், இல்லை சர்ச் கூட்டி பெருக்கிறது, சர்ச்சில் ஏதாவது வேலைகள், இந்த மாதிரியான காரியங்கள் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அதே மாதிரி நான் ஊழியத்துக்கு வந்தேன். வேதாகம கல்லூரி முடித்து ஊழியத்துக்கு வந்து ஊழியம் பண்ணிகிட்ருந்தோம். அப்படியே எங்கள் வாழ்க்கை என்னுடைய எண்ணம் ஃபுல்லாகவே என்னவாக இருந்துச்சு, ஊழியம் இதுதான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க, நல்லா படிச்சிருக்கல தம்பி, ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகலாம், இல்லை மேற்கொண்டு படிக்கலாம், உன் வாழ்க்கை நல்லா பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் என்னுடைய
சின்ன வயசில் என்ன ஆசைன்னா எம்பிஏ படிக்கணும் அப்படி இப்படின்னு அக்கௌண்டண்ட்டாக வேறு இதில் இருந்துச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு என்னாச்சு, என்னுடைய லைஃப் ஃபுல்லாகவே ஆண்டவர் பக்கமாக மாறிச்சு. ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணணும்னா அவருக்கு எதுவும் பண்ணுற அளவுக்கு நமக்கு என்ன சொல்கிறது அந்த கெப்பாசிட்டி இல்லைங்க. ஏன்னா அவர் நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஊழியம் பண்ணணும் அப்படின்ற ஆசையை தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஊழியம் பண்ணணும் அப்படின்ற தாட் எனக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கான காரியங்களை நான் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்துட்டுருக்கேன். ஏன்னா எண்ணம் முழுவதுமே என்ன இருந்துச்சா, தேவனுக்கு ஊழியம் பண்ணணும், ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணும், இந்த தாட் தான் இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்குது, உங்களுக்கு எது ஆசை இருக்குது, ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகலாம், இல்லை சிவில் இன்ஜினியராக, டாக்டர், லாயர், போலீஸ், எந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் பிடிக்கிறீங்களோ, இந்த ஃபோட்டோகிராஃபி, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, பியூட்டிஷியன்ஸாக இருக்கலாம், அதை குக்கிங்காக இருக்கலாம், அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவெடுங்க. அதை நீங்கள் என்ன சொல்கிறது அதற்கான காரியத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் போது, அதற்கான எஃபர்ட்டை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் போது அதில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழலாங்க. அதில் ஒரு ஜெயத்தை நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. ஆரம்பம் அற்பமாக இருக்குங்க, ஆனால் முடிவு சம்பூரணமாக மாறும். எங்கள் ஊழியம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறது அற்பமாக தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கி அது ஒவ்வொரு நாளும் படிப்படியாக நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அதனுடைய எல்லைகளை விரிவாக்கிட்டு போயிட்டே இருக்காருங்க. இன்றைக்கி நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் இருந்து இந்த லைவ், ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இதை என்ன சொல்கிறது பெங்களூரில் மட்டும் ஆண்டவர் முடக்கி வைக்கலைங்க. நாங்கள் இருக்கிற பகுதியில் மாத்திரம் முடக்கி வைக்கல. வெளி தேசங்கள், அண்டை தேசங்கள், என்ன சொல்கிறது அண்டை மாநிலங்கள் இருந்தும் அநேகர் எங்களோட கனெக்டடாக இருக்காங்கன்னா, நாங்கள் கொடுக்குற எஃபெக்ட் முக்கியமாக ஆண்டவருடைய கிருபை. அவர் தான் இந்த ஊழியத்தை நடத்துகிறாரு, அவர் தான் இந்த ஊழியத்தை உயர்த்திட்டுருக்காரு. இது ஏன் உங்களுக்கு சொல்லணும்னா, எங்களுடைய எண்ணம் முழுவதுமாக கர்த்தருடைய ஊழியம் செய்யணும், கர்த்தரோடு ஊழியம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் எங்களுடைய எண்ணம் இருந்ததுனால இன்றைக்கி நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுடைய எண்ணங்கள் எது மேலே இருக்குது, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இதை படித்தா நீ இவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ முன்னேறலாம், இப்படி உன் லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எது செஞ்சால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் என்ன சொல்கிறது அதில் குறைவாக சம்பளம் இருக்கலாம், குறைவான எல்லாரும் என்ன இவன் இது போய் செஞ்சிட்ருக்கான், அப்படி படித்தான் அப்படி வருவான் இப்படி வருவான்னு நினச்சா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் எண்ணத்தில், உங்கள் மனசில், உங்கள் ஆசை என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எது செஞ்சால் உங்களுக்கு என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும் அந்த காரியத்தை செய்யுங்க. அந்த காரியத்தை செய்யும் போது உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக உயருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. சரிங்களா? நான் இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரம்பம் என்ன சொல்கிறது அவங்களுடைய ஆரம்பம் ரொம்ப லோவில் தாங்க இருந்துச்சு. செப்பல் தைச்ச ஒரு மனுஷன் குடியரசுத் தலைவராக மாறினார். என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு டீச்சர் குடியரசுத் தலைவராக மாறினாங்க. ரொம்ப ஏழ்மையில் இருந்து படித்து முன்னேறின ஒரு சயின்டிஸ்ட் குடியரசுத் தலைவராக மாறினார். ஏன் டீ கடையில் இருந்த ஒரு மனுஷன் நம்ம தேசத்தின் பிரதமராக மாறலைங்களா? அதை போல் தாங்க நீங்கள் உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம் எது அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒருவேளை அரசியலில் இறங்கணும் அப்படின்றா அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய ஆசையின் பக்கம் நீங்கள் திருப்பும் போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறது உங்களை வந்து அடையுங்க. ஒருத்தங்க என்ன சொல்கிறது போலீஸ் ஆகணும்னு நினச்சிட்டு வீட்டில் உக்காந்துட்டு இருந்தால் மட்டும் போதாதுங்க. அதுக்கான உடற்பயிற்சி செய்யணும், அதுக்கான எக்ஸாம் எழுதணும், அதில் நீங்கள் தேர்ச்சி பெறணும். உங்கள் ஃபிட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறது ஒவ்வொரு முறையும்
உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தையும் வெற்றியும் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வேதத்தில் பாருங்கள், நம்முடைய அப்பா கிட்ட, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்த ஒவ்வொருத்தருக்கும் அவர் அள்ளி கொடுக்கிறவராக இருந்தார். எதை கொடுத்தார்? எல்லாத்தையும் கொடுத்தார். விசேஷமாக கடைசியில் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தாருங்க. ஏன் கொடுத்தாருன்னா, அவருடைய எண்ணம் என்னென்னா, அவருடைய பர்பஸ் என்னன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். அவருடைய பர்பஸ் என்ன? நம்ம ஜனங்களுக்காக அடிக்கப்பட்டு மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுமணும் அப்படின்னு தெரியுங்க. அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவர் எந்த காரியத்தையும் குறித்தும் கஷ்டப்படாமல் அவருடைய எண்ணம் முழுவதுமாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பாதையின்படியாக அழகாக கடந்து போனார். 3 வருஷம் ஊழியத்தை பண்ணார். ஊழியத்தை பண்ண பிறகும் ஊழியத்தை பண்ணி முடித்தார். சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. இதுக்கு நடுவில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ப்ரேயர் பண்ணுறாரு. அவர் கதறி அழுது என்ன சொல்கிறது, வியாகுலப்பட்டு ஜெபிச்சார்னு போடப்பட்டிருக்குங்க. அவருடைய வியர்வை துளிகள் ரத்தத்தை போல விழுந்துச்சான். ஏன்னா அவருடைய இமேஜினேஷன் என்னாச்சு, கடைசி சுச்சுவேஷனுக்குள்ளே நான் கிளைமேக்ஸ்க்குள்ளே வந்துட்டேன். கிளைமேக்ஸை எப்படி இருக்குன்னா, அந்த கல்வாரி, அந்த இமேஜினேஷன் அவர் கொண்டு வந்தார். ஆனாலும் அந்த இமேஜினேஷன் அவருடைய எண்ணத்தை மாற்றலைங்க. அவர் அழகாக அவருடைய பாதையில் போனார். கல்வாரியில் அடிக்கப்பட்டார். மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்குள்ளே நமக்குள்ளே அழகாக செம்மையாக ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிறாருங்க. யோசேப்பை போல் நம்ம கொடுக்குற எண்ணம் உள்ளவர்களாக இருக்கணும். தாவீதை போல் யார் மேலே கை போடாத எண்ணம் உள்ளவர்களாக இருக்கணும். மொர்தெகாயை போல் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜனங்களை காக்குகிற எண்ணம் உள்ளவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, எல்லாருக்கும் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுக்குறேன்னு சொன்னவருங்க. நீங்கள் அவர்கிட்ட வரும்போது உங்களுக்கு தேவையான எல்லா இளைப்பாறுதல், சமாதானம், எல்லாம் தயவு, எல்லா காரியமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். நம்ம எப்படி இருக்கணுமா, யோசேப்பின் சகோதரர்களை போல் இல்லாமல், சவுலை போல இல்லாமல், ஆமானை போல இல்லாமல், விழுந்து போனவனை போல இல்லாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல, தாவீதை போல, யோசேப்பை போல, மொர்தெகாயை போல் நம்ம இருந்து நம்மளுடைய எண்ணங்களை சிறப்பாக வச்சுப்போம். நம்ம எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை இன்னும் மிக 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 சிறப்பாக இருக்குங்க. அப்படியே ஜெபிக்கலாங்களா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரே அப்பா சிறப்பாக இருக்கட்டும் ராஜா. இருக்கிற எல்லா கசப்புகள், வெறுப்புகள், எல்லா வேதனைகள், எல்லா வெறுமைகள், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் எடுத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. தெய்வ பிரச்சனத்திற்குள்ள ஒவ்வொருவரையும் வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே வியாதி, பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே பிரிந்த குடும்பங்கள், எல்லா காரியங்களும் கர்த்தர் நீர் அறிவீரப்பா. பிரிந்த குடும்பங்களை இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா டைவர்ஸை கேன்சல் பண்ணுகிறோம் ராஜா. எல்லா கடன் பிரச்சனைகளை கேன்சல் பண்ணுகிறோம். எல்லா ஜாப்லெஸ் ஆண்டவரே வேலையின்மையை கேன்சல் பண்ணுகிறோம்ப்பா. ஓ தெய்வ பிரச்சனத்திற்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் அப்பா வைக்கிறோம் உடைய பிரசனத்துக்குள்ளே மூடுகிறார் ராஜா. அப்பா யோசேப்பை போல கொடுக்கிறவர்களாய் மாற்றினதற்காக நன்றி. தாவீதை போல ஆண்டவரே அப்பா யார் மீதும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்கள் மீது கை போடாதவர்களாகவும் ஆண்டவரே மொர்தெகாயை போல ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறவராக ஆண்டவரே இயேசுவை போல, இயேசு கிறிஸ்துவை போல தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாமல் அனைவரை அணைத்து கொண்டு ஆண்டவரை அனைவருக்கும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுக்கிற கரங்களாக எங்களை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. தெய்வ பிரசனத்துக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் முடிகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. விசேஷமாக இந்த ஃபேஸ்புக், யூடியூப்பில் இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இது அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. விசேஷமாக உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. உங்களுடைய எண்ணங்கள்
நல்ல எண்ணங்களாக இருக்கும்போது நீங்களும் நல்லா தாங்க இருப்பீங்க. யோசேப்பை போல, தாவீதை போல, மொர்தெகாயை போல, நம்ம அப்பாவை போல நம்ம நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் உயர்ந்து அதோடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் சுதந்தரித்து இந்த தேசத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் மாறுவோம். காட் bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். bless you.